இட்ஸ் சாட்டர்டே நைட் இந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்துருந்தோம். சரி, அதனால் அதை வந்து வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நைட்டே வந்து க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு செஞ்சுக்கலான்ட்டு. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து இந்த ரோல் பன் கிடைக்கும் இல்லையா, ப்ரெட்டு, அது வந்து அதில் டிப் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் பால் வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பெருக்கிட்டு வந்துட்டீங்களா? ஏமா நீ பெருக்குன? உனக்கு பெருக்க தெரியுமா? இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் அடிக்கடியே செய்வோம். மெயினாக மாவு இல்லாத டைமில் எனக்கு ரொம்பவே கை கொடுக்கும் இது. அப்புறம் லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான நாளில் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்போம். இந்த பன்னுக்கு வந்து பாண்டி பன் அப்படின்னு ஒரு பேர் கூட உண்டு. ஏன்னா இங்கே தான் வந்து அதிகமாக இது கிடைக்கும். இது வந்து தேங்காய் பாலில் நினச்சி சாப்பிடும்போது இதோடைய டேஸ்ட்டு வந்து சொல்லிக்கவே முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, சூடு தணிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக டிப் பண்ணி சாப்பிட மாட்டேன். கொஞ்சமாக டிப் பண்ணி கொஞ்சம் ராவாக இருக்க மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. அதோடு வந்து காலையில் போயிட்டு மம்மி வராங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எறாவும் வாங்கிட்டு வந்தோம். நேற்று நைட்டு வரைக்கும் அது ஐடியா இல்லை. திடீர்னு அவங்க காலையில் வரேன்னு சொன்னதுனால கொஞ்சம் போய் எறாவும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து குழம்புக்கு போட்டுட்டு வறுக்கிற ஃபிஷ்ஷை வந்து நைட்டே மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து குழம்புக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஜீரகம் இதை ரெண்டுத்தையுமே போட்டு எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு லைட்டான கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா தான் வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த குழம்பு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம குக் வித் கோமாளியில் கனி இருக்காங்களா, காரக்குழம்பு கனி, அவங்க சொன்ன டேஸ்ட்டு அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நான் கொஞ்ச நாளாக செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் திரும்ப கொஞ்சம் நான் யூஸ்வலாக செய்கிற மாதிரி செஞ்சேன். இன்றைக்கி வந்து திரும்ப அதை ட்ரை பண்ணலான்னு அது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஒரு 2 சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயமும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் புளி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸான புளி எல்லாம் ஊற வச்சுட்டு இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பித்தாச்சு. மண் சட்டியில் மீன் குழம்புன்றதே வந்து சொல்லும் போதே நாக்கு ஊறும். அந்த அளவுக்கு ஒரு காம்பினேஷன் தான் அது. நம்ம சாதாரணமான இதில் செய்கிறத விட மண் சட்டியில் எது செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி மீன் குழம்பு. எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டே போட்டாலும் பூண்டு போட்டுடலாம், இல்லை இந்த டைம்லேயும் வந்து பூண்டு போடலாம். எவ்வளோ பூண்டு போட்டாலும் மீன் குழம்புக்கு அது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு இந்த மீன் குழம்புலலாம் பூண்டை பார்த்தாலே என்னுடைய ப்ரெக்னென்சி அண்ட் ஃபீடிங் டைம் தான் ஞாபகம் வரும். குழம்புல இருக்க அத்தனை பூண்டும் என் தட்டில் தான் இருக்கும். ஃபீட் பண்ணுறப்பெல்லாம் என் ஹஸ்பண்ட் என்னை கொடுமையே படுத்திட்டாரு, பூண்டு அள்ளி அள்ளி எனக்கு போட்டு சாப்பிடுன்னு. ஸோ எனக்கு இப்போல்லாம் வந்து அதோடைய மெமரிஸ் இப்போ வந்து அதை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் நான் தக்காளியுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி போட்டிருக்கேன், ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இல்லாமல். ஸோ ஈஸியாக வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால தான். இப்போ மூடி போட்டு இதை வேக வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து நல்லா மசிஞ்சு வரும். அண்ட் இந்த குழம்புல டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் பார்த்த வரைக்கும் 2 தான். ஒன்று வந்து இந்த புளி கரைச்ச தண்ணியில் எல்லா மசாலாவும் போடுறது, இன்னொன்று வெங்காயத்து கூட ஜீரகம் போட்டு அரைக்கிறது. இது 2 தான் நான் டிஃப்ரென்ஸாக கண்டுபிடிச்சேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தமல்லி தூளும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவாங்க. குழம்பு தூள், அதாவது சாம்பாருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதை போட மாட்டாங்க. அதுதான் வந்து இன்னுமே டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து எனக்கு கொத்தமல்லி தூள் தீந்துருச்சுன்றதுனால குழம்பு தூளே போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சமாக தனி தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே இதில் சேர்க்கல, அவ்வளோதான். இதை நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சுண்டி வதங்கினதுக்கு அப்புறமா இதை அள்ளி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு இறங்க வேண்டியதாக. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த டேஸ்ட். ஆக்சுவலாக இது நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொஞ்சம் தடிப்பாக வரணும் குழம்பு அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது. என் ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி வச்சா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு சில டைமில் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சாப்பாடு வந்து எந்தளவுக்கு நான் செய்கிறேனோ இல்லையோ, கூடவே வந்து அந்த க்ளீனிங் வேலையை நான் செஞ்சுட்டே இருப்பேன். அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் கொஞ்சம் எங்கேயாவது அழுக்கு பார்த்தா கூட எனக்கு கோவமாக வர மாதிரி இருக்கும். சாப்பாடு செய்யவே பிடிக்காது.
அண்ட் அவங்க சொன்ன இன்னொரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து இந்த தண்ணியில் நல்லா கசக்கி போட சொன்னாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் பொரிய விடுறத விட இது மாதிரி இந்த தண்ணியில் நல்லா எவ்வளோ கசக்க முடியுமோ நல்லா கசக்கி இதில் போட்டு விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து அதுவும் ஒரு டிப் தான் ஆக்சுவலாக, ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. நான் குக்கிங்கில் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எதையுமே இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வதக்கி விட்டோம்னா அது நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, சீக்கிரமாக வதங்கி வர மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டிப்பு ஷேர் பண்ணுறேன். சூப்பர் பாப்பா, அண்ணன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்கன்னு? நீ போய் வரைஞ்ச கலர் அடிமா, போடுமா. சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி ஊற வைக்கிறேன். இப்போவும் வந்து அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம 4 பேருக்கு எத்தனை ஊற வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் ஊற வைக்கிறேன். ஸோ 2 டம்ளர் சொன்னாங்க, ஸோ 2 டம்ளர் தான் வந்து போட்டுட்ருக்கேன். யூஸ்வலாக அரிசி வந்து ஒரு டைம் ஃபஸ்ட்டு கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தண்ணி பிடிச்சி தான் ஊற வைக்கணும். நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு தடவை கழுவுற தண்ணியை நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். இன்றைக்கி இறாலாம் சிங்கில் இருந்ததுனால நான் அதை பண்ணலை. அண்டு அதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இறாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். பை த டைம் வந்து குழம்பும் கொதி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து மீன் போட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வைக்கிற குழம்புல பாதி குழம்பு நீ உப்பு செக் பண்ணுறேன்னு குடிச்சே நீ வந்து காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. அண்ட் இறாலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, வெயில் சும்மா செம்மையாக அடிக்குது, இந்த டைமில் மிளகா கொத்தமல்லியாவது காய வைக்கலாம், எடுத்து வச்சுருந்தேன், அது எல்லாமே மறந்துட்டேன்னு. ஸோ அதுக்கானது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அதை காய வச்சாச்சு. இன்றைக்கி சாயந்தரமாக ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அவங்க கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லா ஜாமாவுமே வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, இன்றைக்கி தான் காய வச்சேன். அண்ட் இங்கே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து நான் மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லா தூளுமே போடுறேன். நீங்கள் இதை வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக்காக நான் இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற எல்லா தூளையுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். ஸோ என்கிட்ட மெஷர்மெண்ட்டு அப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த அஞ்சரை பெட்டியில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அதில் போடுவேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு, உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை. இஞ்சி வந்து காலையிலே வந்து இது பண்ணியிருந்தேன், சீவி வச்சுருந்தேன். பூண்டும் நேற்றே ஊற வச்சு அதை உரிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதனால் டக்குன்னு உடனே இதை அரைச்சிடலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அரைச்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு குக்கிங்கில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இந்த நான்வெஜ் ஐட்டம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு குருமா, எந்த குருமா வைக்கணுன்னாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா அது வேலையே ஆகாது. ஸோ பல்காகவே நான் வந்து அரைச்சி வச்சுட்ருந்தேன். இப்போ வந்து பல்காக அரைக்கிறது இல்லை. கொஞ்சம் இஞ்சி விலைனா நடுவில் கொஞ்சம் ஹைப் ஆச்சு பாருங்கள், அதிலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸில் தான் வாங்கி அரைச்சிக்கிறது. இனிமேல் தான் கொஞ்சம் நல்லா பல்காக அரைச்சி வைக்கணும். ஸோ இந்த இறாவெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதுலேயும் அதே டெக்னிக் தான், மீன் நம்ம பண்ணுவோம்ல அது மாதிரியே தான். அதில் மேலே வந்து கருவேப்பிலெல்லாம் போட்டு வச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ வந்து இந்த கேஸ்டைன் கடையில் தான் இது செய்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு. எண்ணெய் ஊற்றி வேறு எதுவுமே போடலை, இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை டைரெக்டாக அது உள்ளே ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா அதை வந்து கிளறி விட்டுட்டே இருந்து அப்படியே வேறு எதுவுமே தண்ணி, ஏன்னா யாராவே நிறைய தண்ணி விடும், எதுவுமே இல்லாமல் அதை அப்படியே நல்லா கிளறி விட்டே இருந்தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வானல் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக சாதம் போட்டு அந்த வானலில் நல்லா பிசைஞ்சு அதை வந்து யாருக்கும் கொடுக்காம நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஏன்னா நிறைய தொக்கு மாதிரி இல்லை இல்லையா, அதனால். அண்ட் அம்மா, தங்கச்சி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக சாப்பாடு டைமுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் பூ கட்டணும், அது பாப்பாக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். மதிய டைமில் போட்டிக்குள்ளே நல்லாவே வெயில் அடிக்கும். ஸோ இந்த மிளகாத்தூள்லாம் அரைச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாவெல்லாம் வாஷ் பண்ணி அதெல்லாம் வெயிலில் வச்சுருந்தேன். இருக்கேன். ஈவினிங் போல் எல்லாருக்குமே காஃபி, பசங்களுக்கெலாம் வந்து ஹார்லிக்ஸ் போட்டுட்ருக்கேன். காஃபி வந்து இந்த மாதிரி ஃப்ராத் வர வச்சு குடிக்கிற மாதிரி நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், அப்போ டெம்ப்ட் ஆகிடுச்சு. ஒரு வாரமாக நினச்சிட்டே இருந்தேன், சரி இன்றைக்காவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து தான் இந்த மாதிரி இந்த ஃப்ராத்லாம் வர வச்சு அதை வந்து செஞ்சுட்டு இருந்தோம். நல்லா இருந்தது, அதை பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து உண்மையாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. அதே தூள் தான் டெய்லி போடுறது, ஆனால் ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. பசங்களுக்கு வந்து இந்த அவல் போன டைம் ஊருக்கு போகும்போது எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த அவல், சும்மா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. டெய்லி பசங்க வந்து அதை தான் கேட்டுட்ருக்காங்க, பாலில் போட்டு தர சொல்லி. ஸோ அவங்களுக்கு மட்டும் அதை போட்டு கொடுத்தாச்சு.
வைப்பீங்க? சரி நீ ஃபோல்டு லெக்ஸ் பண்ணி உட்காருங்க பாப்பா. ப்ளீஸ் தாமு, அந்த மாதிரி உட்காரக்கூடாது செல்லம். பேபி ஃபோல்டு லெக்ஸ் பண்ணிக்கோமு. ஃபோல்டு லெக்ஸ் பண்ணுங்க செல்லமே. ஏன் டாடிக்கு ஃபோன் பண்ணோம்? ஏம்மா என்ன பேச போறீங்க டாடி கிட்ட? சாக்கி வாங்க சொல்லணுமா? சரி நீ முதல்ல ஃபோல்டு லெக்ஸ் பண்ணினா நான் ஃபோன் பண்ணி தரேன். சரி நீ பேபி தூங்க வை. ஈவினிங் ஒரு அரௌண்ட் 5:30 கிட்ட அம்மா தங்கச்சி எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பின உடனே ஹஸ்பண்ட் போயிட்டு இந்த மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாங்க. அண்ட் மதியம் நான் வந்து கழுவி காய வச்சுருந்த இந்த கண்டெய்னர் எல்லாமே நல்லாவே காஞ்சிருந்துச்சு. ஸோ ஒரு தடவை துணி வச்சு தொடச்சிட்டு அதில் வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். பல்காக வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் வந்து அஞ்சரை பெட்டியில் அப்பப்போ யூஸ்க்காக வச்சுக்குவேன். அண்ட் 2 கிலோ மிளகா இந்த டைம் நம்ம வாங்கியாச்சு. ஸோ அதனால் வந்து தாளிப்புக்கானதை வந்து இந்த ஜாரில் தான் போட்டு, இப்போ இந்த ஜாரோடைய மூடி வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நான் மிளகா ஸ்டோர் பண்ண தான் வச்சிட்ருக்கேன் இப்போலாம். அதனால் அதில் கொஞ்சம் வச்சுட்டு மீதி எல்லாம் கட்டி நல்லா முள்ளை வச்சுருவேன். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டோரிங் வேலையும் முடிஞ்சிச்சு. மிளகாத்தூள் அரைக்கிற வேலை இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாகவே எனக்கு வரும். அண்ட் நைட்டு வந்து அதே மீன் குழம்பு வச்சு சாதம் தான் சாப்பிட்டாச்சு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பாத்திரமும் க்ளீன் பண்ணி கிச்சன் எல்லாம் க்ளீனாக நீட்டாக ஆக்கியாச்சு. அண்ட் வித் திஸ் த வீடியோ கம்ஸ் டு அன் எண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக என்ன இதே மாதிரி உங்களுடைய அன்பால் சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.